எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இப்போ நீங்கள் வேலை இழந்துட்டீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வேலை இழந்துட்டீங்க. ஸோ என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றது நான் இப்போ ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வேலை இழந்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 காரணங்களாக தான் நீங்கள் வேலை இழந்திருப்பீங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் நீங்களாக வேலையை ரிசைன் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவதுலாம் நீங்கள் கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் உங்களை வெளியே தள்ளியிருப்பாங்க, இல்லை கம்பெனியே லாஸில் போனால் வெளியே தள்ளியிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது நம்பி வேலையை விட்டுருப்பீங்க. ஸோ இந்த 3 விஷயங்களால் தான் நீங்கள் வேலையை விட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னா, முதல் விஷயம் நல்லா தூங்கணுங்க. ஸோ இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். எப்படி வேலையெல்லாம் இருந்துட்டு நான் எப்படி தூங்குறது, என் ஃபேமிலியெல்லாம் நான் பார்த்துக்கணுமே, அதனால தான் நான் வேலைக்கு போகிறேன், நான் எப்படி தூங்க முடியும்னு கேட்பீங்க. ஆனால் நம்ம வேறு வழி இல்லைங்க. இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா தூங்கி தான் ஆகணும். ஏன்னா தூங்கினா தான் உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நிறைய டென்ஷன்லாம் எடுப்பீங்க இந்த டைமில். ரொம்ப கோவமாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு ரோஷமாக இருக்கும். இப்படியா நம்ம வேலைக்கு தள்ளிட்டாங்களே, நான் கண்டிப்பாக பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய ஆள் ஆகும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த ஒரு 1 வீக் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வேலை இழந்துட்டீங்க, நீங்கள் வேலை போயிடுச்சுன்னா ஒரு வாரம் நல்லா தூங்கி ரெஸ்ட்டுங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் கோவத்தில் இருக்கிற எந்த முடிவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தூங்கணும். ஸோ 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் தான். நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரது என்ன விஷயங்கள் அப்படி தானே நினைப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும். எப்படின்னா, முடிஞ்சால் நல்லா ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு யோகா. ஏன்னா கம்பல்சரியாக நம்ம மைண்டுக்கு பண்ணணும். இது ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் நம்ம பண்ணணும், அட் த சேம் டைம் நம்ம மைண்டுக்கும் கொடுக்கணும். அது மாதிரி இல்லாமல் இப்போ ஜாகிங் போகிறது, ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறது, ஸோ அது ஆஸ் யூஷுவல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் இல்லை ஒரு யோகா கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கம்பெனிக்கு. நீங்கள் ஆன்லைனில் அந்த ஜாப் போர்ட்டல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சைட் பை சைட் நீங்கள் அதுக்கான ஸ்கில்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஒன்று. நம்ம ஸ்கில்ஸ் நம்ம இல்லாதனால தான் சில பேர் கம்பெனிட்டு வெளியே அமைச்சிருப்பாங்க, இல்லை மேபி இருக்கலாம் இப்போது கம்பெனி லாஸ் போகிறதுனால நம்ம அமைச்சிருப்பாங்க. பட் நம்மளோட ஸ்கில்லை நம்ம தான் டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இந்த டிமாண்டிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும். அது என்னன்னு தேடி கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திக்கணும். ஸோ சீக்கிரமாக எந்திக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி, எனக்கு தெரிஞ்சு 5 to 5:30க்குள்ளே எந்திக்க பாருங்கள். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் லேட்டாக இருந்துச்சே பழகிட்டீங்கன்னா உங்களால் அடாப்ட் ஆக முடியாது அந்த சுச்சுவேஷனுக்கு. ஸோ சோம்பேறித்தனம் ரொம்ப வந்துருச்சுன்னா உடம்புல அதுக்கப்புறம் வேலைக்கு போகவே தோணாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போயிடும். ஸோ காலையில் ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் படிச்சிக்கலாம், அதை நீங்கள் கோர்ஸ் படிச்சிக்கலாம், கம்பெனி நிறைய அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கம்பல்சரியாக பண்ணணும். ஸோ இப்போ வேலை இழந்து போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு வாரம் கம்பல்சரி ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு வாரம் நீங்கள் எதுவுமே எந்த விஷயமே அப்ளை பண்ணக்கூடாது. காமாக தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பித்து இந்த மாதிரி ரொட்டீன்லாம் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதான் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இப்போ வேலை இழந்துட்டா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்றது இதான் அது. இப்போ வேலை இழந்துட்டிங்கன்னா என்ன மாதிரி விஷயம்லாம் கம்பல்சரியாக பண்ணவே கூடாது அப்படின்றது விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ இது நான் எல்லா வீடியோ சொல்கிறதெல்லாம். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இப்போ டைம் ரொம்ப நிறைய ஃப்ரீயாக இருக்குமா, என்ன பண்ணுறது, டக்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறது, இல்லை ஒரு படம் பார்க்குறது, இல்லை ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ இது அப்படியே பழகி போச்சு என்ன ஆகும்னா, நாளைக்கு வேலைக்கு போகவே தோணாது. ஸோ அப்படியே லைஃப் ஓட்டிலான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போய் மாட்டிக்கூடாது. அட் த சேம் டைம் என்ன ஆகுது, இப்போ சோஷியல் மீடியா நிறைய போடுவாங்க, நிறைய பேருக்கு வேலை இழந்து போகிறாங்க, நிறைய பேர் வேலை இல்லாமல் தற்கொலைலாம் பண்ணிங்க. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயம் நிறைய உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தான் நான் சோஷியல் மீடியா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் ஜாப் போர்ட்டல் பார்க்குறது தப்பு கிடையாது. ஜாப் போர்ட்டல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ நாக்குரி இருக்குது, அப்புறம் அந்த லிங்க்டின். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்புறம் 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச என்ன அவாய்ட் பண்ணால், இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, எனக்கு வேலை இருந்து போச்சு, உனக்கு வேலை இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா தானே இருக்கோம். அப்போ நமக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது.
பயம் சுத்தமாக இருக்காது. ஸோ எனக்கும் வேலை இல்லை, அவனுக்கும் வேலை இல்லை, இது சகஜம்தான் போல், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க போல நினச்சி நம்ம வந்து சகஜமாக எடுத்து நம்ம அப்படியே நம்ம லைஃப் ஓட்டிடுவோம். ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேச கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல வேலையில் இருக்காருன்னா அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். அவர்கிட்ட உங்கள் ரெஸ்யூம்லாம் கொடுத்து நான் அது மாதிரி வேலை இல்லை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ உங்கள் சேம் சர்க்கிள் கூட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேச கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வேலைக்கு போகிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் பேசலாம், அவங்ககிட்ட ரெஸ்யூம் அனுப்பிச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்று. 3வது பார்த்தீங்கன்னா வந்து ஐடியலாக இருக்கக்கூடாது எப்பவுமே. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேலை இழந்து போச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரொம்ப வந்து மன உளைச்சலாகி அப்படியே உட்காந்தே இருப்பாங்க, சாப்பிடாம எந்த ஒரு விஷயமும் வெளியே கூட போகாமல் அப்படி ரூம்லேயே அடைஞ்சிடக்கூடாது. ஸோ அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து லைஃபே போச்சு போல் அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ வேலைன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு பங்கு தான். ஸோ அது தவிர்த்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம லைஃப்பில் பண்ணதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம லைஃபே ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் சூசைட் தாட்ஸ்லாம் வரும், நான் தான் என் ஃபேமிலியை ரன் பண்ணணும், நான் எப்படி பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலன்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்க வேணாம். இன்றைக்கி வேலையெல்லாம் போச்சு, நாளைக்கு என் பையனுக்கும் வேலை இல்லாமல் போயிடும் போலையே, நாளைக்கு என் பொண்ணுக்கும் வேலை இல்லாமல் போயிடும் போல, இந்த உலகத்தில் யாருக்குமே வேலை இருக்க போல, அப்படி நம்ம ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, எல்லாருக்கும் வேலை போகுதுன்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. பட் கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கணும். அதுக்கான ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். அதுக்கான புது புது அந்த மாதிரி ஃபியூச்சரில் வரும், அதை நம்ம டெவலப் பண்ணுறாலே நமக்கு வந்து லைஃப் பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 விஷயங்கள் நீங்கள் வந்து கம்பல்சரியாக பண்ணவே கூடாது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக இந்த மீன் டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இப்போது இன்றைக்கி உங்களுக்கு வேலை இழந்து போச்சு, இப்போ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நம்ம வேலை கிடைக்கிற அந்த கேப்பில் நம்ம இந்த பிஸ்னஸோட இன்கம் வச்சு நம்ம கொஞ்சம் சர்வே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வேலையை நம்பி இல்லாமல் கொஞ்சம் பிஸ்னஸும் பண்ண ஆரம்பிங்க. அது நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த 5 minute ரூல். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் சைடில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து இப்போ வேலை போயிடுச்சுனால வாழ்க்கையே போச்சுன்னு இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் மேலேயும் உங்கள் திறமை மேலேயும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும். ஸோ இதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.